அப்படியான ஒரு இடத்துல எப்படி கும்பிடுறியே, இதெல்லாம் என்ன, இந்த இது எங்க கத்துக்கிட்ட? சரி, இந்த இழிவு எங்களுக்கு வந்துச்சா? இல்ல. எந்த அளவுக்கு ஆச்சு? இந்த தௌஹீத் கொள்கை ஆழமா பதிஞ்சதுனாலதான் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம். தேர்தலில் போட்டியிட முடியாதா? போட்டி இட்டால வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நம்பிக்கை அவ்வளவு வாங்கி இருக்கிறோம். நேர்மையான ஜமாத் என்று பேர் எடுத்திருக்கிறோம். ஏன் இல்ல? ஓட்ட ஓட்டு கேட்கணும், அது கும்பிடணும், பொய் சொல்லணும், புழுவணும், ஐஸ் வைக்கணும். எவன் கூட்டணியில சேர்றமோ அவனை இந்திரன் சந்திரன் ஆகாவோகம். எதுக்குடா அந்த முசீபத்து? மானம் பெருசுடா, எங்களுக்கு மானம் பெருசு. மானத்தை இழந்து விட்டு ஈரத்தில் போகக்கூடாது என்பதற்கு தான் தேர்தல் வேண்டாம், போட்டியும் போட மாட்டோம், கவுன்சிலர் கூட போட்டி போட மாட்டோம், எவனை ஆதரிக்க மாட்டோம். நாங்க எங்களுடைய சீர்திருத்த பணியை செய்து கொண்டே போவோம் எடுத்துக்கிறோமே. இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம ஒவ்வொரு நாளும் மேலதான் வந்துட்டு இருக்கோம். முதல்ல ஆதரிச்சா என்ன, பிரச்சாரம் பண்ணா என்ன இருந்தோம்ல. ஒருத்தனை போனா நினைச்சு போயிட்டு இருப்பானுங்க. கெட்ட கொள்கையில் இருந்தானே ஆனால் ஒரு படி இறங்கினாண்டு வைங்க, இறங்கிட்டே போயிட்டு இருப்பான். நல்ல கொள்கைக்கு வரணும் முடிவெடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு படி ஏறணுமா அல்ல மேல ஏற்றி விட்டுட்டே இருப்பான். இன்னும் மேல போடா, இன்னும் மேல போடா, தேர்தல் ஆதரவு கூட வேணாம்டா, போட்டியிட வேணாம்டா, வாரியம் கூட வேணாம்டா, விருது கூட வேணாம்டா அப்படின்னு அல்ல மேல கொண்டு போயிட்டு இருக்கு. இதனால அந்த தௌஹீத் ஆழமா பதிஞ்ச காரணத்தினாலதான் இதனால வர்றீங்க. எதனால வர்றாங்க? சிறுபான்மை 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 ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் தௌஹீத்ல இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சில நாட்களிலே கதை முடிய போகிறவர்களையும் இந்த மார்க்கத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய தலப்பா ஜுப்பா கட்டியவர்களையும் தவிர மக்கள் எல்லாம் இந்த ஏகத்துவத்தை விரும்புவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள்.